السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. نحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. ஏராபுல் ஜுமலி, வாசகங்களுக்கு ஏராப் வழங்குதல். வார்த்தை ஒவ்வொரு முஃப்ரதுக்கு ஒரு தனித்தனி வார்த்தைக்கு நாம் ஏராப் பார்த்திருப்போம். ஒரு வாசகத்திற்கு ஏராப் வழங்குதல் என்ற பாடத்தை கடந்த இரண்டு மூன்று பாடங்களாக அந்த பாடத்தை நாம் பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது அந்த பாடத்திலே நாம் என்ன சொன்னோம், அதாவது எந்தெந்த வாசகங்களுக்கு ஏராபு இருக்கின்றது என்று பார்த்தோம். 7 வகையான வாசகங்களுக்கு ஏராபில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். என்ன அந்த 7 வகையான வாசகம்? அதாவது ஹபராக வரக்கூடிய வாசகம். அந்த ஹபராக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல மஃபூலாக வரக்கூடிய வாசகம், அந்த மஃபூலாக வரக்கூடிய ஒரு ஃபேலுக்கு மஃபூலாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் நசபுடைய இடம் இருக்கின்றது. ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகம், அப்படி ஹாலாக வரக்கூடிய ஒரு வாசகத்திற்கு ஏராபில் நசப் என்ற என்ன இருக்கின்றது, ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஹைசூக்கு மட்டும், ஹைசூக்கு பின்னால் வரக்கூடிய இலாஃபத்தில் வரக்கூடிய வாசகம், அந்த வாசகத்திற்கு ஏராபில் ஜர்ருடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷருத்துக்கு ஜவாபாக வரக்கூடிய வாசகம், அந்த ஜவாபில் ஃபா சேர்ந்திருந்தாலோ அல்லது இதா சேர்ந்திருந்தாலோ அந்த வாசகம் ஜஸ்முடைய இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் சிஃபத்தாக வந்தால் அந்த சிஃபத்தாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருக்கின்றது. அதே போல ஒரு வாசகம் மாத்தூஃபாக வருகின்றது, அந்த எதன் மீது அத்துஃப் வைக்கின்றோமோ அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடம் இருந்தால் இந்த வாசகத்திற்கும் ஏராபில் இடம் இருக்கின்றது. இப்ப இந்த வாசகத்திற்கு திஃபுல் முபத்ததா எல்குன்றது ஹபரு. இப்ப ஹபருக்கு ரஃபா என்ற, இந்த வாசகத்துக்கு ரஃபா என்ற ஏராப் இருப்பதால் இதுக்கும் ரஃபா என்ற ஏராப் இடம் இருக்கின்றது. சரியா? அப்ப இந்த 7 வகையான வாசகத்திற்கு தான் என்ன இருக்கு, ஏராபில் இடம் இருக்கின்றது என்று கண்டோம். இன்னும் 7 வகையான வாசகங்கள், அந்த 7 வகையான வாசகங்களுக்கு இடம் இல்லை என்று கண்டோம். அதாவது ஒரு கலாம், பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முபத்ததா ஹபர், அப்படி ஒரு பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய முப்ததா ஹபர், அந்த பேச்சுக்கு அந்த முப்ததா ஹபர் வாசகத்திற்கு என்ன இல்லை, அந்த வாசகத்திற்கு ஏராபின் இடம் இல்லை என்று கண்டோம். மௌசூல், அதுக்கு பிறகு சிலாவாக வரக்கூடிய வாசகத்திற்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல முஃபஸ்ஸிரத், இந்த நஃப்ஸக, இதுக்கு நடுவுல ஒரு முஃபஸ்ஸிரத் ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஹல்லாவுக்கும் நஃப்ஸாவுக்கும் நடுவுல ஒரு ஃபேல் போக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபேல் என்னவென்று இந்த ஹத்தத்தஹா விளக்குகின்றது. அப்ப இந்த மாதிரி விளக்கி வரக்கூடிய, போக்கப்பட்டதை விளக்கி வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கு என்ன இல்லை, ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல ஒரு முபத்ததா ஹபருக்கு நடுவில் வரக்கூடிய, இல்லாட்டி 2 வாசகத்திற்கு, அதாவது தொடர்புடைய 2 வாசகத்துக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு வாசகம், ஜும்லா முஅத்தரிலா என்பார்கள். அந்த ஜும்லா முஅத்தரிலாவுக்கு ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். அதே போல கஸ்முக்கு ஜவாபில் வரக்கூடிய அந்த ஜும்லாவிற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அதே போல ஷர்த்து, ஜிஸ்மு செய்யாத ஷர்த்துக்கு ஜவாபாக வந்தால் அந்த வாசகத்திற்கு ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். அல்லது ஷர்த்து ஜிஸ்மு செய்யும், ஆனால் ஜவாபில் ஃபா சேரவில்லை என்றால் அதற்கும் ஏராபில் இடமில்லை என்று கண்டோம். கடைசியாக நாம் அத்துஃப் வைக்கும் பொழுது அந்த எதில் அத்துஃப் வைத்தோமோ அந்த ஜும்லாவுக்கு ஏராபில் இடமில்லை என்றால் இதற்கும் என்னது, அத்துஃபுக்கும் எனக்கு கிடையாது, அந்த ஜும்லாவுக்கும் ஏராபில் இடம் இல்லை என்று கண்டோம். இதுவும் 7, அதுவும் 7, என்ன மொத்தம் முழுமையாக ஜும்லாவுக்கு எந்த ஜும்லாவுக்குள்ள ஏராப் உள்ளது, எதுக்கெல்லாம் இல்லை என்று தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்போ தொடர்ந்து பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். கேள்வி பதில்களை நமூது எல்லாத்தையும் காண்போம். வாருங்கள்.
இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகின்றோம்? கேள்வி பதில்களை காண இருக்கின்றோம். பாடம் முடித்து இப்பொழுது கேள்வி பதில்கள், இஜாபத்துல் அஸ்இலத்தி ஒ தம்ரீனாத், கேள்விகள் இன்னும் பயிற்சிகளின் பதில். ஓகேவா? இப்ப இந்த பாடம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதனால நம்ம முன்னாடி எப்பவும் சொல்றது மாதிரிதான், இந்த கேள்வி பற்றிய நோக்கம் ஒரு பரீட்சையில் எப்படி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதனால் இங்க விளக்கம் இருக்காது. உம் எப்படி எழுத வேண்டும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்வோம். வாருங்கள். மல் ஜுமலுல்லதி லஹா மஹல்லு மினல் இஅராபி, வாசகங்கள் என்ன? அல்லது லஹா, அந்த வாசகங்களுக்கு இருக்கின்றது, ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றது, அத்தகைய வாசகங்கள் என்ன? அந்த கேள்விக்கு எப்படி பதில் எழுதணும்? அல் ஜுமலுல்லதி லஹா மஹல்லு மினல் இஅராபி சபஉ ஜுமலின், ஏராபில் இருந்து அந்த வாசகங்களுக்கு இடம் இருக்கின்றது, அத்தகைய வாசகங்கள் ஆகிறது 7 வாசகங்களா இருக்கும். அப்ப அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து, அது 7 வாசகத்தை இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி ஹபரி முபத்ததஇ, முபத்ததுடைய ஹபருடைய இடத்துல நிகழக்கூடிய வாசகம் இது ஒண்ணு. இது 1 2 3 4 4 அப்படி போட்டு எழுதுனீங்கன்னா அழகா இருக்கும். இங்க மொத்தமா எழுதியிருக்காங்க. என்னது, நம்ம எப்பவும் சொல்ற மாதிரிதான் அந்த 7 ஜும்லாக்ல 1 2 3 4 5 6 7 போட்டு எழுதிங்கன்னா ஈஸியா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். இது முதல் வாசகம். ரெண்டாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியோடைய இடத்திலே நிகழக்கூடிய வாசகம். மூணாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி ஹாலின், ஹாலுடைய இடத்துல நிகழக்கூடிய வாசகம். நாலாவது அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியோடைய இடத்துல நிகழக்கூடிய வாசகம். அல் ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி ஜவாபில் லிஷர்த்தின் ஜாசிமின் முக்தரினத்தன் பில் ஃபாஇ அவ் இதா, ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்முடைய ஷர்த்துக்கு ஜவாபுடைய இடத்தில் நிகழக்கூடிய வாசகம். அப்ப ஷர்த்து ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு ஜவாபா வரணும், அது ஃபாவோட இணைந்திருக்கணும். அந்த ஜும்லா ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணைந்திருக்கணும். அது ஜும்லத்துல் வாக்கியாத்து ஃபி மஹல்லி நஅத்தின், நஅத்துடைய இடத்தில் நிகழக்கூடிய வாசகம். அது ஜும்லத்து தாபியாத்து லி ஜும்லத்தின் லஹா மஹல்லு மினல் இஅராபி, ஒரு ஜும்லாவை பின்தொடர்வது லஹா, அந்த ஜும்லாவுக்கு இருக்கின்றது, ஏராபிலிருந்து இடம் இருக்கின்றது, அத்தகைய வாசகத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாசகம். இந்த 7 தான் என்னது, ஏராப் உள்ள இடங்கள். ஓகேவா? அதாவது அந்த ஜும்லாவுக்கு ஏராப் வரக்கூடிய இடங்கள். ஓகேவா? அப்ப இந்த ஏராப என்ன நம்ம தெளிவா பார்த்துட்டோம். பதில் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சுருக்கமா அல் ஜும்லத்துல் வாக்கியத்து ஃபி மஹல்லி கபரின் முபத்ததை, இப்படி ஷார்ட்டா எழுதினாவே போதும். ஓகேவா? அதே போல அதுக்கு ஒரு உதாரணமும் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, மல் ஜுமல் உள்ளதி லா மஹல்ல லஹா மினல் இஅராபி, எந்த ஜும்லாக்கள் அல்லது எத்தகைய ஜும்லாக்கள் அந்த ஜும்லாக்களுக்கு இஅராபிலிருந்து இடமில்லை, அத்தகைய வாசகங்கள் என்ன? அல் ஜும்லல்லதி லா மஹல்ல லஹா மினல் இஅராபி சப்உ ஜுமலின், இஅராபில் இருந்து அந்த வாசகங்களுக்கு இடமே இல்லை, அத்தகைய வாசகங்கள் ஆகிறது சப்உ ஜுமலின், 7 வாசகங்களா இருக்கும். இதுவும் 7 வாசகம் தான். இப்ப இதுவும் என்ன செஞ்சுட்டாங்க, மொத்தமா போட்டுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தனித்தனியா என்ன செய்யுங்க, அப்படி எழுதுங்க. அதே போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன உதாரணம் கொண்டு வந்தீங்கன்னா அப்பதான் அந்த கேள்விக்கான பதில் மிகவும் அழகாக இருக்கும். சரியா? அலிபுத்து ஒரு பேச்சின் ஆரம்பத்தில் வரக்கூடிய வாசகம். இரண்டாவது சிலத்துல் இஸ்மில் மௌசூலி, மௌசூலான இஸ்மின் சிலா வில் வரக்கூடிய வாசகம். மூணாவது அல் முஃபஸ்ஸிரத்து, போக்கப்பட்ட ஒரு வாசகத்தை விளக்கக்கூடிய ஒரு வாசகம். அல் முஃபஸ்ஸிர், விளக்கக்கூடிய வாசகம். அல் இஅ்திராதியத்து, ஒரு ஜும்லாவுக்கு நடுவில் குறுக்கிட்டு வரக்கூடிய வாசகம். ஜும்லத்து ஜவாபில் கசமி, சத்தியத்தின் பதிலில் வரக்கூடிய வாசகம். அப்ப எத்தனை? 1 2 3 4 5. ஆறாவது பாருங்க, ஜும்லத்து ஜவாபி ஷர்த்தி கைரில் ஜாசிமி முத்தலக்கன், பொதுவாக ஜஸ்மு செய்யாத ஷர்த்தின் பதிலில் வரக்கூடிய வாசகம். அல்லது ஜவாபி ஷர்த்தில் ஜாசிமி வஹிய கைரு முகத்தரினத்தின் பில்ஃபாஹி அவ் இதா, அந்த ஜும்லாவாகிறது ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணைந்திருக்காத நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்தின் ஜவாபில் வரக்கூடிய வாசகம். அப்ப ஃபாவை இதாவை சேராம ஒரு ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு ஜவாபா வந்தாலும் அதுல வரக்கூடிய வாசகம் யாரா கிடையாது, யாராமல் இடம் கிடையாது. அத்தாபியாத்து லி ஜும்லத்தின் லா மஹல்ல லஹா மினல் இஅராபி, ஒரு வாசகத்தை பின்தொடர்வது எத்தகைய வாசகம், அந்த வாசகத்திற்கு ஏராபில் இருந்து இடம் இல்லையே, அத்தகைய வாசகத்தை பின்தொடர்வது. அப்ப அந்த ஏராபில் இடம் இல்லாத அந்த வாசகத்தை பின்தொடரக்கூடிய வாசகம், அந்த வாசகத்துக்கு ஏராபில் இடம் இல்லை. இப்ப இங்க மொத்தமா போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி என்னது நம்பர் போட்டு இதையும் சொல்லணும். சரியா? அடுத்து பாருங்க, மத்தா யகூனு லி ஜும்லத்தி ஜவாபி ஷர்த்தி மஹல்லு மினல் இஅராபி வ மத்தா லா யகூனு லஹா மஹல்லுன், எப்பொழுது ஆகும்
ஷருத்துடைய பதிலில் வரக்கூடிய வாசகத்திற்கு எப்பொழுது ஆகும்? மஹல் ஏராப், ஏராபில் இருந்து இடம் எப்பொழுது ஆகும்? மத்தா எப்பொழுது லா யகுன் லஹா மஹல், அந்த வாசகத்திற்கு ஏராபில் இருந்து இடம் ஆகாது. எப்பொழுது ஏராபில் இருந்து இடம் ஆகும், எப்போ ஆகாதுன்னு கேட்கிறாங்க. அதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. லஹா மஹல்லு மினல் ஏராபி, அந்த ஜும்லாவிற்கு ஏராபில் இருந்து இடம்பிருக்கின்றது. இதாக்கானது ஜவாபன் லி ஷரத்தின் ஜாசிமின், ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக அந்த வாசகம் வந்தால் ஏராபில் இருந்து இடம்பிருக்கின்றது. வஹிய, இன்னும் அந்த ஜும்லா ஓ முகத்தரினத்தும் பில்ஃபாஹி அவ் இதா, ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய இதழ் ஃபுஜாஇயா, இதழ் ஃபுஜாஇயத்தினா படிச்சிருக்கோம். இந்த வெளியே வந்தா வரும்போது மழை ஆரம்பிச்சிச்சு. இப்ப ரெண்டு விஷயத்த சேர்க்கும் பொழுது, ரெண்டு சம்பவத்தை சேர்க்கும் பொழுது, இப்படி நான் வெளியே வரேன் மழை ஆரம்பிச்சிருச்சு, நான் வெளியே வரேன் இவன் வந்தான் அப்படின்னு ரெண்டு விஷயம் ஃபுஜாயியான திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவம். இப்படி சேரும் பொழுது அந்த இதா, அதுக்கு என்ன செய்வாங்க, இதா போட்டு அந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெளிவா பாடத்துல பார்த்துட்டோம். இங்க சின்ன விளக்கம் சொல்ல சரியா. இப்போ ஃபாவை கொண்டோ, அந்த ஜும்லா வாங்கிறது ஃபாவை கொண்டோ அல்லது அந்த ஃபுஜாயியாவான இதாவை கொண்டோ இணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக அந்த வாசகம் வந்தால் ஏராபிலிருந்து இடமிருக்கின்றது. அப்ப ஷர்த்து செய்யக்கூடிய, ஜஸ்மு செய்யக்கூடிய வா இது வரணும், இன் மாதிரி. ஓகேவா? அதே போல ஜவாப்ல ஃபா வரணும், இல்லாட்டி இதாவ வரணும். அப்பதான் அந்த ஜும்லாவுக்கு இடம் இருக்கு. நாம் ஹல்லல்லாஹில் ஏராப், ஏராபில் இருந்து அந்த ஜும்லாவுக்கு இடம் இல்லை. இதா காலத்து ஜவாபல் இஷர்த்தின் கைரி ஜாசிமி முத்தலகன், பொதுவாகவே ஜஸ்மு செய்யாத ஷர்த்துக்கு பதிலாக வந்தால் ஏராபில் இருந்து அந்த ஜும்லாவுக்கு இடம் இல்லை. இதா இதா இந்த ஷர்த்து ஜஸ்மு செய்யாது, அதனால அதுக்கு பதிலா அதுக்கு என்ன இல்லை, ஏராப்ல இடம் இல்லை. அல்லது ஜவாபி ஷர்தி ஜாசிமின். ஓகேவா? ஆஹ் ஜவாப ஷர்தி ஜாசிமின், ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்து, ஜஸ்மு செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பதிலாக வந்தால் வஹிய கயிறு முகத்தரிடத்தின் பில் ஃபாஹி அவ் இதா, ஃபாவை கொண்டோ அல்லது இதாவை கொண்டோ இணையாத நிலையில் அந்த ஜும்லா, அந்த வாசகமாகிறது ஃபா அல்லது இதாவை கொண்டு இணையாத நிலையில் ஜஸ்மு செய்யக்கூடியதற்கு ஷர்த்துக்கு பதிலாக வந்தாலும் ஏராப்ல இருந்து இடம் இல்லை. அப்போ ஃபா வரணும், ஷர்த்து செய்யறதா இருந்தா அது கூட என்னது ஃபாவோ அல்லது இதாவோ ஜவாப்ல வரணும், அப்பதான் ஏராப்ல இடம் இருக்கு. அப்புறம் பாருங்க, மத்தா யகூனு லி ஜும்லத்தின் மஅதூஃபத்தி அலா ஜும்லத்தின் கபலஹா மஹல்லு மினல் இஅராபி, அதுப் செய்யப்பட்ட வாசகத்திற்கு எப்பொழுது இருக்கின்றது? அலா ஜும்லத்தின் கபலஹா, அந்த அதுப் செய்யப்பட்ட வாசகத்திற்கு முன்னால் ஒரு வாசகம் இருக்குமே, அத்தகைய வாசகத்தின் மீது அதுப் செய்யப்பட்ட வாசகத்திற்கு எப்பொழுது மஹல்லு மேல் ஏராப், ஏராப்ல இருந்து இடமாகும். அதாவது அதுப் செய்யப்பட்ட ஒரு ஜும்லா, எது மீது அதுப் வைக்கிறோம்? அதுக்கு முன்னால் உள்ள ஜும்லா, அந்த அதுப் செய்யப்பட்ட ஜும்லாவை அதுக்கு முன்னால் உள்ள ஜும்லால அதுப் வைக்கிறோம். அப்படி அதுப் வைக்கும் பொழுது எப்போ அந்த ஏராபுக்கு, ஏராப்ல இருந்து இடம் இருக்கு, அந்த அதுப் செய்யப்பட்ட ஜும்லாவுக்கு எப்போ ஏராப்ல இடம் இருக்கு? மத்தாலா யகுனு லஹா மஹல்லு, எப்பொழுது அந்த அதுப் செய்யப்பட்ட ஜும்லாவுக்கு ஏராப்ல இருந்து இடம் ஆகாது, எப்பொழுது இடம் ஆகாது, எப்பொழுது இடம் ஆகும்னு கேட்கிறேன். நம்ம படிச்சிருக்கோம், அந்த மாத்தூஃப் அலைஹியான ஜும்லாவுக்கு என்ன இருந்தா ஏராப்ல இடம் இருந்தா இதுக்கும் இருக்கு. அந்த மாத்தூஃப் அலைஹிக்கு ஏராப்ல இடம் இல்லாட்டி இதுக்கும் இல்லை. சரியா? யகுனு லஹா மஹல்லும் மினல் ஏராபி, அந்த மாத்தூஃபான ஜும்லாவுக்கு ஏராப்ல இருந்து இடம் ஆகும். இதா காலத், அந்த ஜும்லா, அந்த மாத்தூஃபான ஜும்லா ஆகியிருந்தால் தாபிஅத்தன் ஜும்லத்தின், ஒரு வாசகத்தை பின்தொடரக்கூடியதாக அந்த மாத்தூஃபான ஜும்லா ஆகியிருந்தால் லஹா மஹல்லுல் ஏராபி, அந்த வாசகத்திற்கு ஏராப்ல இருந்து இடம் இருக்கின்றதே, அத்தகைய வாசகத்தை பின்தொடரக்கூடியதாக இந்த ஜும்லா ஆகியிருந்தால் ஏராப்ல இருந்து இடம் அந்த ஜும்லாவுக்கு இருக்கு. அப்ப இது எதை பின்தொடருதுன்னு பார்க்கணும். அந்த பின்தொடர அந்த மதுபுவை அந்த மதுபுவான ஜும்லாவுக்கு ஏராப்ல இடம் இருந்துச்சுன்னா இந்த தாபியுக்கும் என்ன இருக்கு, ஏராப்ல இடம் இருக்கு. லா யகூனு லஹா மஹல்லும் மினல் இஅராபி, அந்த மஅதூஃபான ஜும்லாவுக்கு இஅராபில் இருந்து இடமில்லை. இதா கான தாபியத்தன் ஜும்லத்தின் லா மஹல்ல லஹா மினல் இஅராபி, அந்த ஜும்லாவுக்கு இஅராபில் இருந்து இடமே இல்லை, அத்தகைய ஒரு வாசகத்தை பின்தொடரக்கூடிய இந்த மஅதூஃபான ஜும்லா ஆகியிருந்தால் ஏழாவிலிருந்து அந்த மஅதூஃபான ஜும்லாவுக்கு இடம் ஆகாது. அப்ப நம்ம மாத்தூஃபான ஜும்லா எதுல மாத்தூஃப் அலைஹிய பார்க்கணும். அந்த மாத்தூஃப் அலைஹியான ஜும்லா இஅராப்ல இடம் இல்லாட்டி இதுக்கும் இஅராப்ல இடம் இல்லை, அதுக்கு ஏறாப்புல இடம் இருந்துச்சுன்னா இதுக்கும் ஏறாப்புல இடம் இருக்கு. பாடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், தெளிவா பார்த்துட்டோம் இது. சரியா? அவங்க பாருங்க, மல் ஜுமலுல் இஅ்திராலியத்து, குறுக்கில் வரக்கூடிய வாசகங்கள் என்றால் என்ன? ஒமா ஹுக்முஹா, அப்படி குறுக்கில் எதிராலியா வரக்கூடிய ஜும்லாவின் சட்டம் என்ன? மின் ஹைசுல் ஏராபி வாதமிகி, ஏராபை கவனித்து அந்த ஏராபை கவனிக்காமல் இருந்தும் அதோடைய சட்டம் என்ன?
இப்ப பாருங்க ஜுமலுல் எத்திரால் எது குறிப்பில் வரக்கூடிய வாசகங்கள் ஆகிறது ஹுவல் முத்தவஸ்ஸிதத்து பைன அஜ்ஸாஇ ஜும்லத்தின் ஒரு வாசகத்தின் பகுதிகள். ஒரு வாசகத்துல முபத்ததா இருக்கும், ஹபர் இருக்கும், பல பகுதிகள் இருக்கும்ல. அந்த ஒரு வாசகத்தின் பகுதிகளுக்கு மத்தியில் நடுவில் வரக்கூடிய வாசகமா இருக்கும். அவ் பைன ஜும்லத்தைனி முர்தபத பைனி கட்டப்பட்ட ரெண்டு வாசகத்துக்கு மத்தியில், அதாவது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கும், தொடர்பு இருக்கும். ஷர்த்து ஜஸா மாதிரி. அப்ப ரெண்டு ரெண்டு ஜும்லாவுக்கும் நடுவில் வரக்கூடிய வாசகமா இருக்கும். ஹுக்முஹா மின் ஹைசுல் ஏராபி வதமிஹி ஏராபு இன்னும் ஏராப் இல்லை என்பதை கவனிப்பதிலிருந்து அந்த ஜும்லா ஏத்திராலியாவுடைய சட்டம் ஆகிறது. லா மஹல்லலஹ மினல் ஏராபி அந்த ஜும்லா ஏத்திராலியாவுக்கு ஏராபில இருந்து எந்த இடமும் இல்லை. இப்போ ஏராபு கவனிச்சு அது இருக்கா இல்லையா கவனிச்சா அதுக்கு என்ன கிடையாது, ஏராபில் இருந்து அதுக்கு இடம் கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்க. மல் ஜும்லத்துல் முஃபஸ்ஸிரத்து அது ஜும்லா முஃபஸ்ஸிரா என்றால் என்ன? ஒமா ஹுக்முஹா மின் ஹைசுல் ஏராபி வதமிஹி ஏராபு இருப்பது இன்னும் ஏராப் இல்லாமல் இருப்பதை கவனிப்பதிலிருந்து அந்த ஜும்லா முஃபஸ்ஸிராவுடைய சட்டம் என்ன? ஜும்லா முஃபஸ்ஸிரா நாம பார்த்துட்டோம்ல. அதாவது முன்னாடி போக்கப்பட்ட அந்த ஜும்லாவை விளக்கக்கூடிய ஜும்லா தான் ஜும்லா முஃபஸ்ஸிரா. சரியா? விளக்கக்கூடிய ஜும்லா. அதான் ஜும்லத்து முஃபஸ்ஸிரத்து விளக்கக்கூடிய அந்த வாசகம் என்பது அது ஒரு வாசகமா அந்த வாசகம் என்பதாகிறது அல் மூவிஹத்து தெளிவாக்கக்கூடியதா இருக்கும். லிமா கபலஹா அந்த ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை தெளிவாக்கக்கூடியதா இருக்கும். சவாவுன் அக்கான முஃப்ரதன் அவ் ஜும்லதன் அந்த முன்னால் இருப்பது முஃப்ரதாக ஆகியிருந்தாலும் சரி அல்லது ஜும்லாவாக ஆகியிருந்தாலும் சரி அந்த முன்னாடி போனதை விளக்கக்கூடிய ஜும்லாவா இருக்கும். ஹுக்முஹா இன்னும் அந்த ஜும்லா முஃபஸ்ஸிராவுடைய சட்டம் ஆகிறது மின் ஹைசுல் ஏராபி அதமிஹி ஏராபு இருக்கிறது அல்லது இல்லாமல் இருப்பதை கவனிப்பதிலிருந்து அதோடைய சட்டம் ஆகிறது லா மஹல்ல லஹல் ஏராபி அந்த ஜும்லா முஃபஸ்ஸிராவுக்கு ஏராபிலிருந்து எந்த இடமும் இல்லை. இது அதோடைய சட்டம். ஏராப் இருக்கா இல்லையான்றது கவனிச்சு அதோடைய சட்டம் என்ன, அதுக்கு என்ன கிடையாது, ஏராபில இருந்து இடம் கிடையாது. அதான் அதோடைய சட்டம். சரியா? அடுத்து பாருங்க. மத்தா தக்கூன் ஜும்லத்துல் ஹபரி ஃபி மஹல்லி ரஃபீன் ஒரு ஹபருடைய ஜும்லா எப்பொழுது ஆகும், ரஃபோடைய இடத்திலே ஆகும். மத்தா தக்கூன் ஃபி மஹல்லி நஸ்பின் எப்பொழுது நசபுடைய இடத்திலே ஒரு ஹபருடைய ஜும்லா ஆகும். அப்ப நம்மளுக்கு தெரியும், கானவுடைய ஹபரா வந்தா நசபுடைய இடம், இன்னவுடைய ஹபராகவோ இல்ல சாதாரண ஹபரா வந்தா அந்த ஜும்லாவுக்கு வந்து ரஃபோடைய இடம். அதான் சொல்றாங்க பாருங்க. தக்கூனு ஜும்லத்துல் ஹபரி ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபருடைய அந்த வாசகம் ரஃபோடைய இடத்திலே ஆகும். இதா கானத் ஹபரல் முபுத்ததலி அந்த வாசகம் முபுத்ததாவுக்கு ஹபராகவோ அவு லி இன்ன வாகவாதியா இன்னும் இன்னுடைய சகோதரிகளுக்கு ஹபராகவோ ஆகியிருந்தார். என்னுடைய சகோதரினா அதே அமல் செய்யக்கூடிய மற்ற வார்த்தைகள் அன்ன கண்ணல் ஆக்கின்னு ஆக்கின்ன லைத்தால அல்ல. அப்ப முபத்ததாவுக்கு ஹபராகவோ இல்ல இன்னவுடைய அதே அமல் செய்யக்கூடிய வார்த்தைகளுக்கு ஹபராக ஆகியிருந்தால் ரஃபோடைய இடத்திலே ஆகும். ஹெக்கோனு ஃபி மஹல்லி நஸ்பின் அந்த ஹபருடைய ஜும்லா நசபுடைய இடத்துல ஆகும். இதா காலத்து ஹபரல் கான வகுவாத்திகா கானாவுக்கு ஹபராகவோ இல்ல கானாவுடைய சகோதரிகள்னா அதே அமலை செய்யக்கூடிய வேற வார்த்தைகளுக்கு ஹபராகவோ. ஏன்னா கானுடைய ஹபருக்கு நசபுல. அப்ப அந்த இடத்துல இந்த ஹபருடைய ஜும்லா வந்துச்சுன்னா அது என்னவாகும், நசபுடைய இடத்துல ஆகும். அத கானாவுக்கு ஹபராகவோ இல்ல கானாவுடைய அகவாத்துகளுக்கு அதனுடைய சகோதரிகளான அதே அமலை செய்யக்கூடிய வார்த்தைகள் சார் அஸ்பஹ் அம்சா அல்ஹா போன்ற அந்த வார்த்தைகளுக்கு ஹபராக ஆனால் நசபுடைய இடத்துல ஆகும். அவ் காத அகவாத்திஹா அல்லது காதவுடைய அமல் செய்யக்கூடிய அதே வார்த்தைகளுக்கு ஹபராக அந்த ஜும்லாவுடைய ஹபர் ஆனால் நசபுடைய இடத்துல ஆகும். ஏன் காதவுடைய ஹபருக்கும் நசபு தானே வரும். அதனால கானவுடைய ஹபராக ஒரு ஜும்லா வந்தாலோ காதவுடைய ஹபராக ஒரு ஜும்லா வந்தாலோ அது நசபுடைய இடத்துல ஆகும். அதெல்லாம் நம்ம கேள்வி பதில்களை என்ன செஞ்சுக்கிட்டோம், முழுமையாக முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகின்றோம், நமூதஜ் இருக்கின்றது. வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம், நமூதஜை பார்ப்போம். நமூதஜுன் எடுத்துக்காட்டு ஃபி பயானி அஹ்வாலி ஜுமலி ஃபி இபாராத்தில் ஆத்தியதி பின்வரும் வாசகங்களிலே உள்ள ஆஹ் ஆஹ் வாசகங்களின் பின்னாடி வரக்கூடிய இபாராத் வாசகங்களிலே உள்ள இபாராத்தி அந்த வாசகங்களிலே உள்ள வாசகங்களின் நிலைமைகளை விளக்குவதிலே உள்ள எடுத்துக்காட்டு. இந்த இபாராத்து இந்த வாசகங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்லா ஒவ்வொரு வாசகத்தையும் நிலைமைகளை விளக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா என்ன செய்வோம் படிச்சிருவோம். காண காண அனுசிர்வானு இம்சிக்குத்தாம மன்னர் அனுசிர்வான் என்பவர் இம்சிக்கு அனித்தாமி உணவை விட்டும் என்னது தடுக்கக்கூடியவராக இருந்தார். ஒஹுவ எஸ்தஹீஹி
அதை அந்த அவராகிறவர் அந்த உணவை விரும்பும் நிலையில் அந்த உணவை விரும்பும் நிலையில் உணவை விட்டும் தடுக்கக்கூடியவராக இருந்தார். இன்னும் கூறுவார், அந்த அரசர் கூறுவார், நத்ருக்கு மானுஹிப்பு, நாங்கள் விரும்பும் ஒன்றை விடுகிறோம். சரியா, நாங்கள் விரும்பும் ஒன்றை விடுகிறோம். அல்லா நக அல்லா நக ஃபீமா நக்ரஹு, நாங்கள் வெறுக்கும் ஒன்றிலே நாங்கள் என சிக்கிக் கொள்ளக்கூடாது. நாங்கள் வெறுக்கும் ஒன்றிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, நாங்கள் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக விரும்பும் ஒன்றை விடுக்கிறோம். அப்ப தங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடாம இருக்காரு, தான் பிரிக்கும் நிலையில் அந்த உணவை விட்டு தடுத்து கொள்றாரு. ஏன் அது காரணமும் சொல்றாரு. நாங்க விரும்பும் ஒன்றை விடுகிறோம், வெறுக்கும் ஒன்று, அதான் நோய் எதுவும் வந்துடக்கூடாது. இந்த வெறுக்கும்னா அந்த நோய், அந்த வெறுக்கும் நோயை வந்துவிடக் கூடாது என்பதற்காக விரும்பும் ஒன்றை விடுகிறோம். அப்ப நிறைய டேஸ்டான சாப்பாடுலாம் இருக்கு. இப்போ நம்ம உடம்புக்கு அதான் என்னது ஹெல்த் இல்லை. அப்ப நம்ம அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம்னா நோய் வந்துடும். அப்ப நம்ம எப்ப நம்மளை கண்ட்ரோலா வச்சுக்கிறோமோ, அந்த நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அதை எப்ப நம்ம தடுத்துக்கிறோமோ நோய் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால நம்ம விரும்பும் ஒன்றை விடணும். எதுக்கு? அந்த நோய் மாதிரி எதுவும் வரக்கூடாது என்பதற்காக அதை என்ன செய்யணும், விட்டுறணும். சரியா? வாருங்க, இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவுடைய நிலைமையை நம்ம படிப்போம். கான உன்சுவான் இருக்குல்ல, ஏராபில் இருந்து இந்த ஜும்லாவுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. கான உன்சுவானுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏன்னா ஒரு கலாமுடைய ஆரம்பத்துல வந்தா அதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அப்ப இது கலாமுடைய ஆரம்ப வாசகம். அதனால இதுக்கு என்ன இல்லை, இந்த ஜும்லாவுக்கு எந்த ஒரு ஏராபிலும் இடமும் இல்லை. இல்லையா விபத்துதா இயத்தன், ஏனென்றால் இந்த வாசகமாகிறது விபத்துதா இயத்தன், ஆரம்பத்தில் வரக்கூடிய வாசகமா இருக்கின்றது. இம்சிக்கோ அனிதாமி, கானவுடைய ஹபரா வந்துச்சுல்ல, அப்ப இது என்னது, கானவுடைய ஹபருக்கு நசபு தானே. அதனால இந்த ஜும்லா வந்து ஃபி மஹல் நஸ்மி, நசூடைய இடத்துல இருக்கின்றது. லியன்னஹா ஹபருக்கான, ஏனென்றால் நிச்சயமாக இம்சிக்கோ அனிதாமின்ற ஜும்லாவாகிறது கானவுடைய ஹபராக இருக்கின்றது. இப்போ கான வந்து ஃபேல் நாக்கிசு, உன்சுர்வான் என்பது இஸ்முக்கான, இம்சிக்கோ அனிதாமின்ற ஜும்லா என்னது ஹபருக்கான, அதனால நசபுடைய இடத்துல இருக்கின்றது. ஒஹுவ இஸ்தஹின்றது ஹால் தானே, அவர் அந்த உணவை விரும்பக்கூடிய நிலையில் சொன்னோம்ல, அப்ப ஹால்னா அதுக்கு நசபு தானே. ஃபி மஹாலி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கின்றது ஜும்லா. ஓகேவா? ஏனென்றால் இந்த ஜும்லா ஆகிறது ஹாலும் மினல் லமீரி ஃபி யும்சிகு, யும்சிகுவிலே உள்ள லமீரில் இருந்து ஹால் ஆகும். இப்போ யும்சிகுல லமீர் தடுத்து கொள்பவராக இருந்தா சொன்னோம்ல, அப்ப அந்த லமீர் யும்சுருவான பார்த்து மீளுது. அப்ப அந்த லமீர் துல்ஹாலு, அப்ப துல்ஹாலுக்கு இது ஹால். அப்ப அது அந்த துல்ஹால விளக்கக்கூடிய ஹாலாக இருக்கின்றதா அவருடைய நிலைமைய. அதனால இந்த ஹால் நசக்கூடிய இடத்துல இருக்கின்றது இந்த ஜும்லா. அப்புறம் இஸ்தஹின்றது ஹபர், ஹுவன்றது முபத்ததாவா, இந்த இஸ்தஹின்றது ஜும்லா ஃபேலியா ஹபரா வந்திருக்கு. அதாவது ஹபர்னா ரஃபோட இடத்துல இருக்கும்ல, ஃபி மஹலி ரஃபைன், ரஃபோட இடத்துல இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இஸ்தஹின்ற ஜும்லாவாகிறது ஹபரும் முபத்ததஹி ஹுவ என்ற முபத்ததாவுக்கு ஹபராக இருக்கின்றது. அப்ப ஹுவ முபத்ததா, இந்த இஸ்தஹின்றது ஃபேலமை ஃபாயில், ஹி வந்து மஃபூலு, இந்த ஜும்லா ஃபேலியா மொத்தமா சேர்த்து ஹபரு, இந்த ஹுவன்ற முபத்ததாவுக்கு ஹபரு, அதனால ரஃபோட இடத்துல இருக்குது. சரியா? யகூலு, இன்னும் யகூலு கூறுவார், ஃபி மஹலி நஸ்பின், நஸ்புடைய இடத்திலே இருக்கின்றது. ஏன் நஸ்புடைய இடத்துல? இங்க பாருங்க, இங்க சொல்றாங்க பாருங்க, யுன்சிக்குள்ள போய் இதை அத்துஃப் வைக்கணும். எக்கூல என்ன செய்யணும், யுன்சிக்குள்ள போய் அத்துஃப் வைக்கணும். அப்ப யுன்சிக்கு வந்து கானுடைய ஹபரு நசபுடைய இடத்துல இருக்குன்னு சொன்னோம்ல, அப்ப இந்த ஜும்லாக்கு நசபுடைய இடம்னா அதுல அத்துஃப் வச்ச இதுக்கும் நசபுடைய இடம் வரும். சரியா? அதான் சொல்ல போறாங்க பாருங்க. எக்கூல் என்பது நசபுடைய இடத்துல இருக்கிறது. என்ன ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாசகம் எக்கூல்ன்ற ஜும்லா ஃபேலியா வைக்கிறது. அத்துஃபத்து ஜும்லாக்கு யுன்சிக்கு என்ற ஜும்லாவின் மீது அத்துஃப் செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப யூசிக்குன்ற அந்த ஜும்லாவின் மீது அத்துஃப் செய்யப்பட்டது. அப்ப யூசிக்குவுக்கு நசபுன்ற மஹல் இருக்கிறதுனால அது அத்துஃப் வச்ச இதுக்கும் என்ன இருக்கு, நசபுடைய மஹல் இருக்கின்றது. ஓகேவா? நத்துருக்கு ஃபி மஹலி நஸ்பி, நசபுடைய இடத்துல இருக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாசகம் நத்துருக்குன்ற ஜும்லா ஃபேலியாவாகிறது மக்கூலுல் கவுல், அந்த சொல்லின் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கின்றது. இப்ப மேல பாடத்துல நம்ம சொன்னோம், யக்கூலுன்னு சொன்னா கூறினார். என்ன கூறினார்? அந்த சொல்லப்பட்ட விஷயம்தான் மக்கூல் என்பார்கள். அப்ப என்ன கூறினார்? நத்துருக்கும் ஹிப்புலி அல்லா நகாஃபி மனக்கிறகும் சொன்னாரு. அப்ப இந்த மொத்த வாசகம் தான் மக்கூல், சொல்லப்பட்ட விஷயம். அப்ப மக்கூலுல் கவுல், சொல்லப்பட்ட விஷயம் மஃபூல் ஆகும். அப்ப
மக்கூலுல் கவுல் வந்து மஃபூலு, அதனால இது நசபுடைய இடத்துல இருக்கு. ஓகேவா? அதான் நசபுடைய இடத்துல இருக்கின்றது. ஏன்னா மக்கூலுல் கவுல், ஏன்னா சொல்லின் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. அப்புறம் பாருங்க, நுஹிப்பு என்பது லா மஹல்ல லஹ மினல் ஏராபி, ஏராபிலிருந்து அந்த வாசகத்திற்கு எந்த இடமும் இல்லை. ஏன்? இல்ல நுஹைப்புன்னு இருக்குல்ல, மா நுஹிப்பு, இந்த மா வந்து மௌசூலு, நுஹிப்புன்ற இந்த ஜும்லா ஃபிஅலியா வந்து சிலாவுக்கு என்ன இல்லை, ஏராப்ல இடம் இல்லைல்ல. அதனாலதான் சொல்றாங்க அந்த வாசகத்திற்கு ஏராபில இருந்து எந்த இடமும் இல்லை. இது என்ன ஏனென்றால் அந்த வாசகமாகிறது சிலத்துல் மௌசூலுடைய சிலவாக இருக்கு. அதனால அதுக்கு ஏராபில் இடம் இல்லை. அதுக்கும் பாருங்க, கடைசியா இங்க பார்த்தோம்னா நக்ரஹுன்னு, இது மௌசூலு, மா வந்து மௌசூலு, நக்ரஹுன்ற இந்த ஜும்லா ஃபேலியா வந்து சீலா. அப்ப இதுக்கும் என்ன இல்லை, ஏராப்ல இடம் இல்லை. சரியா? அதான் சொல்றாங்களா மஹல்ல லஹம் ஏராபி, இந்த ஜும்லாவுக்கு ஏராபில் இருந்த எந்த இடமும் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக இந்த ஜும்லாவாகிறது, இந்த நக்ரஹுன்ற இந்த ஜும்லா ஃபேலியா ஆகிறது சிலத்து மௌசூலுடைய சீலா. அப்போ மௌசூலுடைய சீலாவுக்கு ஏராபில் இடம் இல்லை. அதனால இதுக்கும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முழுமையாக முடித்து விட்டோம். பாருங்கள், தொடர்ந்து பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்த பாடத்தை காண்போம். ஆமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.